ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிள்ளைங்களுக்கு ஆல்ரெடி 2 உண்டியல் வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ அந்த உண்டியலை வந்து பிரிக்கிற டைம் தான் ஆயிடுச்சு. உண்டியல் வந்து ஃபுல் ஆகலை. நாங்கள் 2 மந்த்ஸ் தான் இந்தியாவில் இருக்கிறனால அதை வந்து சரி ஓகே ஓப்பன் பண்ணி பிள்ளைங்களுக்கு அதில் வந்து ஸ்டேஷ்னரி வாங்குறதுக்காக தான் அவங்க சேவ் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஸ்டேஷ்னரி வாங்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். அதில் வந்து 2645 ருபீஸ் இருந்துச்சு. அதை வச்சு அவங்களுக்கு தேவையானது என்னெல்லாமோ அதை வாங்கி நாங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு காசு போட்டு அவங்களுக்காக வாங்கிட்டோம். பிள்ளைங்களுக்கு 2 பேருக்குமே வந்து ஒவ்வொரு பேக் வாங்கினோம். அதுக்கப்புறம் சின்ன பொம்மை பேக்கு, அப்புறம் வந்து ஜாமெட்ரி பாக்ஸு, எல்லாமே ஊரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்து அவங்களுக்கு பார்க்குறதுக்கும். எரேசர் எல்லாமே வந்து ஒரு 5 பீஸ் மாதிரி அப்படி அழகாக இருந்துச்சு. ஷார்ப்னர் பார்த்தீங்கன்னா ரோபோட் மாடலில் நிறைய மாடல்ஸில் இருந்துச்சு. எரேசரும் அந்த டயர் வீல் மாடலெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒவ்வொரு டாய்ஸும் வாங்கிட்டாங்க. பையன் வந்து ஒரு ட்ரெயின் வாங்கினா, பொண்ணு வந்து ஒரு பொம்மை வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே ஒரே மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி இந்த காசு மாலை வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை. அதுவும் இப்போ வாங்கிட்டேன். ஹஸ்பண்டை கேட்டு எப்படியாச்சும் ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் அது ஒரு அழகுக்காக வைக்கிறதும் தவிர ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைம் சரி 2 பிள்ளைங்களுக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினோம். பொண்ணுக்கு டிஃப்ரெண்ட்டான ஜாமெட்ரி பாக்ஸு, பையனுக்கு டிஃப்ரெண்ட்டு. எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கியிருந்தோம். ஏன்னா அவங்க சேவிங்ஸில் உள்ள வாங்கின காசில் வாங்கினால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கியிருந்தோம். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.